வெல்கம் டு கீத்து குக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான பருப்பு கொள்ளு பருப்பு சட்னி செய்யலாங்க. அதுக்காக நான் 3/4 கப் அளவுக்கு சுத்தம் பண்ண கொள்ளு எடுத்திருக்கேன். அதை நாம் கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு அதிகப்படியான தண்ணி ஊற்றி நாம் வேக வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி அதிகமாக இருக்கும்போது அதை வடித்து நம்ம கொள்ளு ரசம் வச்சுக்கலாம். இது வேகும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நாம் ஒரு 7 விசில் வரைக்கும் விட்டுக்கலாங்க. என்ன தான் நைட்லேருந்து காலையில் வரைக்கும் கொள்ளை ஊற வச்சாலும் அது ஊறவே ஊறாது, கல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 6-7 விசில் விட்டுட்டோம்னா நமக்கு அழகாக பூ போல் வெந்திருக்கும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இது நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொள்ளு தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியில் நம்ம ரசம் வச்சுக்கலாம். சூப் மாதிரி இருக்கும். சட்னிக்கு நாம் தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் 2 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் பூண்டு ஒரு 10 பூண்டு அதையும் உரித்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 பச்சை மிளகா 4 வரமிளகாய் சேர்த்து எல்லாம் வதக்கிக்கலாம். இது கூடவே கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு அது வணங்கின பிறகு தக்காளி 2 சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் 3/4 பங்கு அளவுக்கு வெந்த பிறகு ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த ஆற வச்ச கொள்ளு பருப்போடு சேர்த்து இதையும் சேர்த்து ஆற வச்சிடலாம். நல்லா பிரட்டி ஃபேன் காற்றுல ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த கொள்ளு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே பெருங்காயம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இது குறப்பாக அரைக்கலாம். அரைச்சிட்டு அரைக்கும் போது பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி விட்டு அரைச்சிக்கலாங்க. அருமையான ஆரோக்கியமான சூப்பரான சுவையில் நமக்கு கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.